نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் ஃபிக்ஹில் பல்வேறு விடயங்களை படித்தோம். இந்த பாடம் துஹ்ஃபத்துல் பாதீன் துஹ்ஃபத்துல் பாதிஈன் ஃபில் ஃபிக்ஹ் ஷர்இ என்கின்ற நூலிலிருந்து கற்கின்றோம். இது ஒரு ஆரம்பமாக ஃபிக்ஹை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கான நூல். கிதாபுல் ஹஜ்ஜி வல் உம்ரா, தஅரீஃபுல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ் மற்றும் உம்ரா சம்பந்தமான கிதாப். உங்களுக்கு தெரியும், கிதாப் என்பது ஒவ்வொரு பாடத்தொகுதியையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. அரபு மொழியிலே நாம் எவ்வாறு ஒரு புத்தகத்துக்கு கிதாப் என்று சொல்கிறோமோ, அதே போன்ற ஒரு புத்தகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை குறிப்பதற்கும் கிதாப் என்ற சொல் சில நேரங்களில் பயன்படுத்தப்படும். பாப் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும். கிதாப் என்பது ஒரு பெரிய பகுதியாகும் ஃபிக்ஹிலே. அதற்கு கீழால் பாபுகள் இருக்கும், அதற்கு கீழால் ஃபஸ்ல் என்கின்ற பிரிவுகள் இருக்கும். இவ்வாறு பல்வேறு பிரிவுகள் இருக்கும். இங்கே கிதாபுல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ் மற்றும் உம்ரா சம்பந்தமான பாடங்களை நாங்கள் படிக்கப் போகிறோம். முதலிலே தஅரீஃபுல் ஹஜ் வல் உம்ரா, உம்ராவுக்கும் அதே மாதிரி ஹஜ்ஜுக்குமான வரைவிலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஹஜ். ஹஜ் என்பது அரபு மொழியிலே கஸ்த், அரபு மொழி ரீதியான அர்த்தம் கஸ்த். கஸ்த் என்றால் நாடுதல் என்பது அர்த்தம். நாங்கள் எதற்கு ஹஜ் என்று சொல்கிறோம் என்றால், கஸ்து பைத்தில்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய ஆலயம் பைத்துல்லாஹில் ஹராம், அதனை நாடி செல்வது. கஸ்த் என்பது ஒன்றை நாடி செல்வது. இங்கே நாங்கள் ஹஜ் என்ற சொல் மூலமாக மார்க்கத்திலே நாங்கள் எதை நாடுகிறோம் என்றால், அல்லாஹுடைய ஆலயத்தை நாடி சென்று எதற்காக நாடி செல்கிறோம்? லிஅதாஇ அஃஆலின் மக்சூஸா, குறிப்பிட்ட செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ஜிலே சென்று நாங்கள் குறிப்பிட்ட செயல்களை தான் அங்கே செய்கின்றோம். அதற்கென்று தனியான செயல்பாடுகள் இருக்கின்றன. ஃபி அவுகாத்தின் மக்சூஸா, குறிப்பிட்ட நேரங்களில். எல்லா காலங்களிலும் ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்குரிய மாதங்களிலே தான் ஹஜ் செய்ய முடியும். அதுவும் குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளிலும் தான் ஒவ்வொரு செயல்களையும் செய்ய முடியும். அரபாவில் உதாரணமாக தரிப்பதாக இருந்தால் 9வது நாளிலே தான் தரிக்க வேண்டும். ஒஃபி மக்கானின் மக்சூஸ், குறிப்பிட்ட ஒரு இடத்திலே தான் அந்த ஹஜ் செய்யப்படும். எல்லா இடத்திலும் ஹஜ் செய்யப்பட முடியாது. அரபாவில் தரிப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் தான், அரபாவில் தான் தரிக்க வேண்டும். வேறொரு நாட்டுக்கு போய் வேறொரு இடத்திலே அரபாவில் தரிக்க முடியாது. ஃபி மக்கானின் மக்சூஸ், குறிப்பிட்ட ஒரு இடத்திலே. மின் ஷஹ்ஸின் மக்சூஸ், அதே போன்று ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம். எல்லோருக்கும் ஹஜ் செய்வது கடமை இல்லை. அந்த ஹஜ் கடமையான ஒருவர், குறிப்பிட்ட ஒருவர், குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் ஆலயத்தை நாடி செல்வதைத்தான் நாம் மார்க்கத்திலே ஹஜ் என்று சொல்கிறோம். உம்ரா என்றால் அரபு மொழியிலே என்ன அர்த்தம் என்றால் ஜியாரா. ஜியாரா என்றால் சந்தித்தல், தரிசித்தல் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. மார்க்கத்திலே நாங்கள் எதற்கு உம்ரா என்று சொல்கிறோம் என்றால், ஜியாரத்துல் பைத்தில் ஹராமி பிஹ்ராம், இஹ்ராம் உடைய நிலையிலே அல்லாஹ்வுடைய ஆலயமான பைத்துல் ஹராமை சென்று ஜியாரா செய்வது, சந்திப்பது. எதற்காக? லியதூஃப பில் பைத்தி வயஸ்ஆ பைன ஸஃபா வல் மர்வா, அங்கே போகிறவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்வதற்காக காபாவை ஸஃபா மர்வாவுக்கு இடையிலே சஅய் செய்வார். அங்கே சென்று அவர் அவருடைய முடியை மலித்துக் கொள்வார் அல்லது குறைத்துக் கொள்வார். பிறகு உம்ராவிலிருந்து விடுபடுவார். ஆனால் இந்த எல்லா செயல்களையும் ஒரு விதத்திலே, ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையிலே தான் செய்ய வேண்டும். இதைத்தான் நாம் உம்ரா என்று சொல்கிறோம். வகுல்லு தாலிக அலா சிஃபத்தின் மக்சூஸா. இப்போது நாம் ஹஜ் உம்ரா என்றால் என்ன வரைவிலக்கணம்
என்பதை பார்த்து விட்டோம். இப்போது நாம் அடுத்த விடயத்துக்கு வருவோம். மஸ்அலா. ஃபிக்ஹ்ல எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் மசாலாவாக படிவோம். இங்கே நாங்கள் முதலாவதாக படிக்கக்கூடிய மசாலா ஹுக்முல் ஹஜ். ஹஜ்ஜுடைய ஹுக்ம். ஹஜ் செய்வது எங்களுக்கு தெரியும், மார்க்கத்திலே அதுக்குரிய ஹுக்ம் என்ன, அது வாஜிபா முஸ்தஹப்பா. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மார்க்கத்திலே நாங்கள் 5 ஹுக்கும்களில் ஒரு ஹுக்குமை அதற்கு கொடுப்போம். வாஜிப் அல்லது முஸ்தஹப் அல்லது முபாஹ் அனுமதிக்கப்பட்டது அல்லது ஹராமானது அல்லது மக்ரூஹ். 5 அஹ்காம் தக்லீஃபியான்னு சொல்லுவோம். ஹஜ்ஜுடைய சட்டம் என்ன என்று நாம் பார்த்தால், ஹஜ் என்பது ஃபர்து மின் ஃபுரூதித்தீன், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஃபரலுகளில் ஒரு ஃபர்த். நிறைய ஃபர்துகள் இருக்கின்றன, அந்த ஃபர்துகளில் ஹஜ்ஜும் ஒரு ஃபர்த். ஆனால் அது சாதாரணமான ஒரு ஃபர்து அல்ல. ருக்னும் மின் அர்கானில் இஸ்லாமில் ஹம்ஸத்தில் லதி புனிய அலைஹல் இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கக்கூடிய 5 மாபெரும் தூண்களில் ஒரு தூண், ஒரு ருக்குன், ஒரு பிரதானமான பகுதி. அல் அஸ்லு ஃபீ வுஜூபி. ஹஜ் வாஜிப் என்பதற்கு ஆதாரம் எங்கே? அல் கிதாப் வ சுன்னா வல் இஜ்மா. குர்ஆனில் இருக்கிறது ஹஜ் வாஜிப் என்பதற்கான ஆதாரம், சுன்னாவில் இருக்கிறது. அதே போன்று அனைத்து முஸ்லிம்களுடையவும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய இஜ்மா, ஏகமானதான கருத்து. இதிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. முதலாவது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆதாரம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் மீது அவனுடைய ஆலயத்தை நாடிச் செல்வது கட்டாய கடமை. யாருக்கு என்றால், மனிதர்கள் என்றால் யார் மனிதர்கள்? எல்லா மனிதர்களுமா? மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அதற்கு யாருக்கு செல்ல முடியுமோ, அதற்கு செல்வதற்கு யாருக்கு வழி இருக்கிறதோ அவர்களுக்கு கடமை. வமன் கஃபரா, யார் நிராகரிக்கின்றார்களோ, ஹஜ்ஜுக்கு செல்வதை புறக்கணிக்கின்றார்களோ, ஃபமன் கஃபரா ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா உலகத்தார்களை விட்டும் தேவையற்றவர். நீங்கள் ஹஜ் செய்வதால் அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒன்றும் கூட போவதில்லை, அதனால் நீங்கள் தான் பயனடைய போகிறீர்கள். வஅம்மா சுன்னா, சுன்னாவை பொறுத்தவரையிலே சஹீஹைன் புகாரி முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ். இஸ்லாம் மார்க்கம் 5 தூண்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வது, வ இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, வ இதாய் ஸகாத், ஸகாவை கொடுப்பது, வ ஸௌமி ரமதான், ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது, வ ஹஜ்ஜில் பைத், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சென்று ஹஜ் செய்வது. எனவே இந்த ஹஜ் செய்வது என்பது இஸ்லாத்துடைய 5 தூண்களில் ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. மனிதர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபரத ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு குத்துபாவிலே சொல்கிறார்கள். அங்கே இருந்த ஒரு மனிதர் நபி அவர்களுடைய கேட்டொருவர் என்ன சொல்கிறார்? ஃபகால ரஜுலுன் அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு வருடமும் நாம் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த மனிதர் 3 முறை இதே கேள்வியை கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குல்து நஅம் லவஜபத் வலமா இஸ்ததஅதும். நான் ஆம் என்று சொன்னால் உங்களுக்கு அது வாஜிபாகிவிடும், உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தேவையில்லாமல் மேலதிகமான கேள்விகளை கேட்க தேவையில்லை என்பதை உணர்த்துகிறார்கள். பிறகு என்ன சொல்கிறார்கள்? தரூனி மா தரக்து, தரூனி மா தரக்துக்கும் فإنما هلك من كان قبلكم بكثرة سؤالهم واختلافهم على أنبيائهم. எனவே நான் உங்களுக்கு எதை விட்டேனோ அதனை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அதிகமாக கேள்வி கேட்பதன் மூலமாக, அதாவது தேவையில்லாத கேள்வி, அதே போன்று வக்திலாஃபிஹிம் அலா அன்பியாஹிம், தங்களுடைய நபிமார்கள் விஷயத்தில் அவர்கள் முரண்பட்டு நடந்ததனாலும், எங்களுக்கு தெரியும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் எவ்வாறான கேள்விகளை கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா மாட்டை அருங்கள் என்று சொன்னதற்கு அது எப்படியான மாடு, என்ன நிறத்தில் இருக்க வேண்டும், எப்படி எந்த வயதில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்டு அவர்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். இதே போன்று உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அவர்கள் கேள்வி கேட்பதன் மூலம், அதிகமாக கேள்வி கேட்பதன் மூலமாகவும், நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் முரண்படுவதன் மூலமாகவும் அவர்கள் அழிந்து போனார்கள். அதாவது மார்க்கத்திலே அழிந்து போனார்கள், வழிகட்டிலே போனார்கள். ஃபைதா அமர்துக்கும் பிஷைஇன் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டளை விட்டால்
உங்களால் முடியுமான அளவு அதனை நீங்கள் செய்யுங்கள். ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு தடுத்தால் அதனை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னும் இந்த ஹதீஸ்கள் ஹஜ் செய்வது வாஜிப் என்பதை எங்களுக்கு சொல்கிறது. அதுவும் ஒவ்வொரு வருடம் ஹஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே ஒரு முறை ஹஜ் செய்தால் போதுமானது. இஜ்மா என்பது பல அறிஞர்கள் இது இஜ்மா என்பதை நகல் செய்திருக்கிறார்கள். இந்த விஷயம் இஜ்மா ஹஜ் வாஜிப் என்பது இஜ்மா கத்இ, என்னை யாருக்கும் மாற்று கருத்து சொல்ல முடியாத ஒரு இஜ்மா. வாழ்க்கையிலே ஒரு முறை ஹஜ் செய்வது வாஜிப், கட்டாயம். நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஷரஹ் முஸ்லிம்ல இந்த இஜ்மாவை நக்கல் பண்ணி இருக்கிறார்கள், எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்? வாஜிமாத்தில் உம்மத்து அலா அன்னல் ஹஜ்ஜ லா யஜிபு ஃபில் உம்ரி இல்லா மர்ரத்தன் வாஹிதத்தன் பி அஸ்லி ஷரா. அஸ்லு ஷரா என்பது மார்க்கத்துடைய ஆதாரத்தை கொண்டு வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஹஜ் செய்வது கடமை என்பது இந்த உம்மா இஜ்மாவாக ஏகமானதாக ஏற்றுக்கொண்டிருக்கு. ஜியாதத்தன் பின் நதர், சில நேரத்தில் ஹஜ் ஒரு முறைக்கு மேலதிகமாக வாஜிபாகலாம். அதை போது பின் நதர், நேர்ச்சை செய்வதன் மூலமாக ஒருவர் நேர்ச்சை செய்கிறார், நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேர்ச்சை செய்கிறார். இவ்வாறு நேர்ச்சை செய்தால் அந்த இன்னொரு முறை அவருக்கு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது வாஜிப். நேர்ச்சியை நிறைவேற்றுதல் என்ற அடிப்படையிலே அவர் ஹஜ் செய்வார். அது அவருக்கு வாஜிபாக நேர்ச்சியை நிறைவேற்றுவது வாஜிப். இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முகனியில அவர்களும் இது இஜ்மாவை நகல் செய்திருக்கிறார். வஜ்மாஅத்துல் உம்மத்து அலா வுஜூபில் ஹஜ்ஜி அலல் முஸ்ததீஇ ஃபில் உம்ரி மரத்தன் வாஹித, யாரால் முடியுமோ அவருக்கு வாழ்க்கையில ஒரு முறை ஹஜ் செய்வது வாஜிப். இப்போது நாம் ஹக்முல் உம்ரா, உம்ராவுடைய சட்டத்துக்கு செல்வோம். உம்ராவை பொறுத்தவரையில அது வாஜிபா அல்லது முஸ்தஹப்பா? வாஜிப் அல்ல, ஒரு வரவேற்கப்படக்கூடிய மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்ட வாஜிப் அல்லாத ஒரு அமலா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் மஜ்மூல் ஃபத்தாவாவிலே இருப்பதை போல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உம்ரா வாஜிபா இல்லை என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே பிரபலியமான 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த ஷாஃபி இமாம் அவர்களிடம் இந்த 2 கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள் வேறு நேரங்களில். அஹ்மத் இமாம் அவர்களிடத்திலும் 2 ரிவாயா இருக்கிறது. ஆனால் 2 பேருடைய மதஹபை சேர்ந்தவர்கள், ஷாஃபி மதஹப் அதே போன்று ஹம்பலி மதஹபை சேர்ந்தவர்கள் அது வாஜிப் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் உம்ரா வாஜிப் அல்ல என்ற கருத்திலே இருக்கிறார்கள். மாலிக், அபு ஹனீஃபா போன்றவர்கள், இமாம் ரஹிமஹுல்லாஹ், இன்னும் பல அறிஞர்கள். சில சஹாபாக்களை பொறுத்தவரையில சில சஹாபாக்கள் வாஜிப் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள், அது வாஜிப் இல்லை என்று சொன்ன சஹாபாக்களும் சொன்னதாகவும் நக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது. முஅல்லிஃப் இந்த நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த கருத்துக்களிலே வெளிப்படையாக தெரியக்கூடிய, அவரிடத்திலே பலமாக தெரியக்கூடிய கருத்தை அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதாவது உம்ரா என்பது கட்டாய வாஜிப் அல்ல, உம்ரா என்பது வாஜிப் அல்ல. ஆனாலும் அதனால் யார் ஹஜ் செய்து உம்ரா செய்யாமல் வருகின்றாரோ அவர் உம்ரா செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது, உம்ரா செய்யவில்லை, ஹஜ் மட்டும் செய்துவிட்டு வருகிறார், அல்லது உம்ரா செய்வதற்கு மறந்து விட்டார், இப்படியான நிலையிலே அவருக்கு ஹஜ் செய்வது உம்ரா செய்வது கடமை அல்ல, உம்ரா செய்வது கடமை அல்ல. அதுக்கான காரணம் என்ன என்று அவர் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், لأن الله إنما فرض في كتابه حج البيت بقوله ولله على الناس حج البيت. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஹஜ் கடமை என்று எங்கே சொல்கிறார்? வலில்லாஹி அலா நாஸி ஹஜ்ஜுல் பைத். நாங்க முன்னர் பார்த்த அந்த ஆயா, மனிதர்கள் மீது அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது கடமை என்று சொல்கிறார். இந்த ஹஜ் என்ற வார்த்தை உம்ராவை உள்ளடக்காது. ஹஜ் என்பது தனியானது, உம்ரா என்பது வேறு. எனவே ஹஜ்ஜோடு சேர்த்து உம்ராவும் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக இருந்திருந்தால், அல்லது வேறு நேரத்திலே கட்டாயமாக உம்ரா செய்ய வேண்டும் என்று இருந்திருந்தால், அல்லாஹு தாலா இதிலே ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து சொல்லி இருப்பான். ஆனால் இங்கே ஹஜ்ஜை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான், ஹஜ்ஜை மாத்திரம்தான் சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹு தாலா வேறொரு இடத்திலே வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரா என்று சொல்லி இருக்கிறான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். ஆனால் இந்த ஆயாவிலே அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். பூர்த்தி செய்யுங்க, இங்கே சொல்லப்பட்டது பூர்த்தி செய்வதை பற்றி. ஒருவர் ஹஜ்ஜை ஆரம்பித்து விட்டால் அல்லது உம்ராவை ஆரம்பித்து விட்டால் அதை பூர்த்தி செய்வது கட்டாயம், அதை முழுமைப்படுத்துவது கட்டாயம். ஆனால் ஹஜ்ஜை கடமையாக்கக்கூடிய அந்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா உம்ராவை இணைக்கவில்லை. எனவே ஹஜ்ஜு அப்படி ஹஜ்ஜும் உம்ராவும் கடமை என்றிருந்தால் அல்லாஹ் தஆலா உம்ராவை இணைத்து சொல்லியிருப்பான். என்ற ஹஜ்ஜையும் உம்ராவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆயாவிலே அல்லாஹ் தஆலா 2ஐ இணைத்து சொல்லியிருப்பதை போன்று இங்கேயும் இணைத்து சொல்லியிருப்பானே, அவ்வாறு சொல்லவில்லை.
அதே போட்டுதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வ தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிஹிமா. யார் ஹஜ் செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கின்றாரோ அவர் சஃபா மர்வாவுக்கு இடையிலே சுற்றி வருவதிலே, சை செய்வதிலே அவர் மீது குற்றமில்லை என்ற சிலர் அது குற்றமாக இருக்குமோ, அங்கே சிலை இருந்ததனால் அவர் யோசித்தார்கள் ஆரம்பத்திலே. இந்த விஷயத்தை சொல்கிற பொழுதும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து சொல்லியிருக்கிறான். ஆனால் ஹஜ் கடமையாகின்ற விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஹஜ்ஜை மட்டுமே தான் சொல்லியிருக்கிறான். ஹஜ்ஜை மட்டும் தான் சொல்லியிருக்கிறான். உம்ராவை அங்கே அல்லாஹ் தஆலா இணைக்கவில்லை என்பதனால் உம்ரா கட்டாய கடமை இல்லை என்கின்ற கருத்து தான் பலமாக தெரிகிறது என்று நூலாசிரியர் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இந்த ஆயா, அதாவது வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் என்கின்ற ஆயா பிற்காலத்தில் இறங்கப்பட்டது. ஹஜ் கடமையாக்கப்பட்டும் என்ற ஆயா பிற்காலத்திலே தான் இறக்கி அருளப்பட்டது. ஆனால் வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்ணப்படுத்துங்கள் என்ற ஆயா ஆரம்பத்தில் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த 6வது ஆண்டு இறக்கப்பட்டது. இது இத்திஃபாக், எல்லோரும் உடன்படக்கூடிய ஒரு கருத்து. ஹுதைபியா ஆண்டு 6வது ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ராவுக்கு பிறகு 6வது ஆண்டு தான் நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவை பூர்த்தி செய்யுங்கள் என்கின்ற ஆயா இறக்கப்பட்டது. அங்கே அந்த நேரத்திலே ஹஜ் கடமையாக்கப்படவில்லை. 6வது ஆண்டு ஹஜ் கடமையாக்கப்படவில்லை. அங்கே சொல்லப்படுவது நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். உம்ராவை நீங்கள் ஆரம்பித்தால் அல்லது ஹஜ்ஜை ஆரம்பித்தால் அதனை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆல் இம்ரான் சூராவில் இருக்கக்கூடிய வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், மனிதர்களுக்காக மக்கள், அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், முடியுமானவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆயா எப்போது இறக்கப்பட்டது? ஹிஜ்ரி 9வது ஆண்டு அல்லது 10வது ஆண்டு இறக்கப்பட்டது. பிற்காலத்தில் இறக்கப்பட்டது. அப்போதுதான் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. அந்த ஆண்டுதான் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது. எனவே ஹஜ் கடமையாக்கப்படுகின்ற அந்த நேரத்தில் இறக்கிய அந்த ஆயாவிலே உம்ராவை அல்லாஹ் தஆலா இணைக்கவில்லை. ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட அந்த ஆயாவிலே ஹஜ்ஜும் உம்ராவும் கடமையாக்கப்படவில்லை. ஆனால் ஹஜ்ஜும் உம்ராவும் ஒருவர் ஆரம்பித்தால் அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூரணப்படுத்த வேண்டும் என்பதுதான் அங்கே கடமையாக்கப்பட்டது. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஹஜ்ஜுடைய வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத என்ற ஆயாவை ஆதாரம் காட்டி, எனவே ஹஜ்ஜும் உம்ராவும் கட்டாயம் என்று சொல்கிறார்கள். அந்த கருத்து பலமானதல்ல. எனவே அங்கு சொல்லப்பட்டது பூரணமாக்குவதை பற்றி. எனவே அந்த கருத்து ஏற்புடையதல்ல என்று நூலாசிரியர் விளக்கி இருக்கின்றார். இப்போது நூலாசிரியர் சுருக்கமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், قال أبو عبد الله غفر الله له என்பது அவர் சொல்லக்கூடிய விஷயம். الصحيح أنها مستحبة, சரியான கருத்து வந்து مستحب وليست واجبة فإنه لم يأتي نص صريح فيه الأمر بالعمرة. எனவே எந்த ஒரு சரியான நஸ் என்பது குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகள். எந்த ஒரு அது தெளிவான ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகள் வரவில்லை உம்ரா வாஜிப் என்பதற்கு. ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது எப்படி என்றால், அபி ரஸீன் அல் உகைலி, அபு ரஸீன் அல் உகைலி என்கின்ற நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸிலே அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன அபி ஷைഖுன் கபீருன் லா யஸ்ததீஉல் ஹஜ்ஜ வலல் உம்ரா, என்னுடைய தந்தை முதியவராக இருக்கின்றார், அவரால் ஹஜ் செய்வதோ உம்ரா செய்வதோ முடியாது, வலத்தான், அவரால் பிரயாணம் செய்து வருவதற்கும் முடியாது என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அபூ ரஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், ஹுஜ்ஜானா பீக வஅ்தமிர், உங்கள் தந்தை சார்பாக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதையும் சிலர் ஆதாரமாக காட்டி ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வது வாஜிப் என்ற நபி அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். ஹஜ் செய்யுங்கள் ஒரு கட்டளை வந்தால் அது வாஜிபை தான் குறிக்கும். ஒரு அடிப்படையிலே வாஜிபை குறிக்கும். ஆனால் இங்கே அது வாஜிபை குறிக்காது. ஏனென்றால் அவர் கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பதில் சொல்கிறார்கள். இன்னொருவர் சார்பாக ஹஜ் செய்யலாமா என்று கேட்டதற்குத்தான், ஆம், நீங்கள் இன்னொருவர் சார்பாக ஹஜ் செய்யலாம், உங்கள் தந்தை சார்பாக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இது கட்டாயம் என்ற விடயத்தை இந்த வார்த்தையிலிருந்து எடுக்க முடியாது. என்றால் ஒரு கேள்வி கேட்டு அதை நீங்கள் செய்யலாமா என்று கேட்கும் பொழுது செய்யுங்கள் என்றால் அங்கே அது கட்டாயம் என்பது அர்த்தமாக வராது உசூல் ஃபிக்ஹிலே இருப்பதை போல. அதே போன்று இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். இன்னல் ஹஜ்ஜ வல் உம்ரத ஃபரீதத்தானி, ஹஜ்ஜும் உம்ராவும் ஃபர்த் என்கின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்னதாக பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே வரவில்லை. அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே இப்னு லஹியா என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் இருக்கின்றார். இப்னு லஹியா என்ற அறிவிப்பாளர் பலவீனமானவர். அதனால் தான் இப்னு அதி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸ் துறை அறிஞர் அது ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்பதை கைரு மஹ்ஃபூத் என்ற வார்த்தை மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் ஹஜ்ஜு ஃபரீதத்துன் வல் உம்ரத்து ததவ்வு. ஹஜ் என்பது ஃபரீதா, கடமை. உம்ரா ததவ்வு, மேலதிகமானது. எனவே நூலாசிரியர் இங்கே எதை பலப்படுத்தி இருக்கிறார்? உம்ரா செய்வது முஸ்தஹப் என்பதைத்தான் பலப்படுத்திருக்கிறார். அதுதான் பலமான கருத்து. உம்ரா செய்வது வாஜிப் என்பதற்கான பலமான ஆதாரம். இல்லையானால் உம்ரா செய்வது நல்லது. கருத்து வேறுபாட்டிலிருந்து வெளியிலே போவது நல்லது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். அது அவர்களை தொட்டும் சஹீஹாக வந்திருக்கிறது. இப்போது நாம் அடுத்த மஸலாவுக்கு வரும். ஃபதாயிலுல் ஹஜ் வல் உம்ரா. ஹஜ் உம்ராவுடைய சிறப்புகள், நிறைய சிறப்புகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய மற்றும் உம்ராவுடைய சிறப்புகள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவிலிருந்து அடுத்த உம்ரா வரையிலே இடையிலே நடக்கக்கூடிய பாவங்களுக்கு அது கஃபாராவாக, தண்ட பரிகாரமாக, குற்ற பரிகாரமாக இருக்கிறது. ஒருவர் உம்ரா செய்கிறார், அடுத்த உம்ரா அவர் செய்கின்றார். அந்த இரண்டு உம்ராவுக்கும் இடையிலே நடந்த சிறிய பாவங்கள், பொதுவாக இவ்வாறான கஃபாராக்கள் வருவது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து சிறிய பாவங்கள். தண்ட பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தௌபா கட்டாயம். சிறிய பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை. ஹஜ் செய்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய இரண்டுடைய சிறப்பு இந்த ஹதீஸிலே இருக்கிறது. அதே போன்று புகாரி முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. எவர் ஒருவர் ஹஜ் செய்கிறார், அந்த ஹஜ்ஜிலே அவர் பாவமான விஷயங்களை செய்யவில்லை, உடல் உறவு அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தவிர்த்தார், செய்யவில்லை, இவ்வாறான ஒரு பாவம் செய்யாத ஒரு ஹஜ்ஜுடைய தடை செய்யப்பட்ட விடயங்களை, ஹராமிலே தடை செய்யப்பட்ட விடயங்களை செய்யாமல் ஒரு நல்ல முறையிலே ஒருவர் ஹஜ் செய்தால் அவர் அன்று அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்தவரை போன்று திரும்பி வருவார். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே பையா செய்யும் பொழுது பயந்தார்கள். தான் முன்னர் இஸ்லாம் மார்க்கத்துக்கு எதிராக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று பயந்த கையை இழுத்து கொண்டார்கள். அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் கையை நீங்கள் எடுத்தீர்கள்? அதற்கு பிறகு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் என்ன சொன்னார்கள்? அமா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு. உங்களுக்கு தெரியாதா, இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு முன்னால் நீங்கள் செய்த எல்லா பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும். வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா. ஹிஜ்ரா செய்து வந்தால் எல்லா பாவங்களும், முன்னர் நடந்த எல்லா பாவங்களும் அளிக்கப்படும். வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. அதே போன்று ஹஜ் என்பது அதுக்கு முன்னால் நடந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அழித்துவிடும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ், அதுவும் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஐயுல் அமாலி அஃதல், சிறந்த அமல்களிலே சிறந்தது எது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானும் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்வது. சும்ம மாதா, அதன் முதலாவது. எங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்ளாவிட்டால் இந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்று எந்த அளவுக்கு ஒருவர் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை அதிகமாகிறதோ, அல்லாஹ்வை பற்றி படிக்கின்றாரோ, அந்த அளவுக்கு அது நன்மையான விடயம். சும்ம மாதா, பிறகு நபி அவர்களிடத்தில் என்ன, அதற்கு பிறகு எது சிறந்த அமல் என்று கேட்கப்பட்ட பொழுது, அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. கால சும்ம மாதா, பிறகு அதற்கு பிறகு எது என்று கேட்கப்படும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ் மப்ரூர் என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சரியான நல்ல ஹஜ், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ். ஜிஹாதுக்கு பிறகு உள்ள தரத்திலே ஹஜ் இருக்கிறது. சிறந்த அமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது. நீங்கள் ஜிஹாத் செய்கின்ற பொழுது எங்களுடைய உயிர் அங்கே இல்லாமல் போகலாம். ஜிஹாத் என்பது இன்றைய காலத்திலே சிலர் செய்வதை போன்றதல்ல. ஒரு ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே ஆட்சி தலைவருடைய கட்டுப்பட்டு மார்க்கத்தின் அடிப்படையிலே இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக செய்யப்படுகின்ற போர்.
நபி அவர்களுடைய காலத்தில் நடந்ததை போல ஹஜ்ஜுன் மப்ரூர், ஹஜ்ஜுன் மப்ரூர் மிகச்சிறந்த ஒரு அமல் என்பதை இந்த ஹதீஸும் சொல்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள், மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபா நாளை விட அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து அடியார்களை விடுவிக்கின்ற, நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்ற, இத்கும் மினன் நார் காப்பாற்றுகின்ற, அதிகமான மக்களை காப்பாற்றுகின்ற எந்த ஒரு நாளும் இல்லை. அரஃபாவுடைய நாளையிலே அல்லாஹு தஆலா நரகத்துக்கு தகுதியான பலரை அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். விடுதலை என்றால் அவர்கள் நரகத்துக்கு போக முன்னால் அவர்கள் அவருடைய தீர்ப்பு கொடுக்கிறார், இவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள் என்றால் அவ்வளவு சிறப்பான நாள் அரஃபாவுடைய நாள். அது ஹஜ்ஜிலே தான் இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் ஒன்று கூடுகின்ற பொழுது ஹாஜிகள் அல்லாஹு தாலா அவர்களை பார்த்து பெருமை அடிக்கின்றார். என்ன சொல்கிறான், அல்லாஹு தாலா நெருங்குகிறான். மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தாலா பெருமையாக பேசுகிறான். எப்படி சொல்கிறான், இவர்கள் என்ன நாடுகிறார்கள், அவர்கள் எல்லோரும் என்ன நாடுகிறார்கள், அரஃபா மைதானத்திலே ஹஜ்ஜுடைய நேரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நாடுவது அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவர்கள் விரும்பியதை அவர்கள் கொடுப்பார் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய அர்த்தம். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் ரெண்டிலையும் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இன்ன உம்ரத்தன் ஃபீ ரமதான தஅதிலு ஹஜ்ஜ. ரமதானில் இருக்கக்கூடிய, ரமதானில் செய்யப்படுகிற ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜுக்கு நிகரானது என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு அறிவிப்பிலே என்னுடன் ஹஜ் செய்வதற்கு நிகரானது. அந்த என்னுடன் என்கின்ற வார்த்தையிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. நபி அவர்களுடைய காலத்திலே செய்பவர்களை பொறுத்தவரை அது உண்மை, நபி அவர்களோடு செய்த உடன் செய்கின்ற அந்த நன்மை கிடைக்கும். ஆனால் இப்போது செய்கின்றவர்களுக்கு நபி அவர்களோடு செய்த என்னுடன் என்ற அந்த வார்த்தையிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. பொதுவாக ரமதானில் செய்யப்படக்கூடிய ஹஜ் ஒரு உம்ரா நபி அவர்கள் ஒரு ஹஜ்ஜுக்கு நிகரானது என்பது சரியானது. அதே போன்று திருமிதி நசாயி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையிலே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஹஜ் செய்தால் உம்ரா செய்யுங்கள், உம்ரா செய்தால் ஹஜ் செய்யுங்கள். இந்த இரண்டு அமல்களாலும் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது, ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ரா வத்தனும். இந்த இரண்டு அமல்களும் வறுமையையும் பாவத்தையும் அழித்துவிடும். எனவே ஒருவர் ஹஜ் செய்கின்ற பொழுது, உம்ரா செய்கின்ற பொழுது அவருடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, அவரிடத்திலே வறுமை ஏழ்மை இல்லாமல் போகிறது. கமா யன்ஃபில் கீரு ஹபதல் ஹதீதி வத்தஹபி வல்ஃபித்தா. எவ்வாறு கொல்லனுடைய உலை, அதே போன்று உலைகள் எவ்வாறு இரும்புடைய அழுக்குகளை அகற்றுகின்றதோ, தங்கத்துடைய வெள்ளியுடைய அழுக்குகளை அகற்றுகின்றதோ, அவ்வாறு இந்த ஹஜ்ஜும் உம்ராவும் பாவங்களை என்ன செய்கின்றன, அகற்றுகின்றன, வறுமையை அகற்றுகின்றன. வலைஸ லில் ஹஜ்ஜில் மப்ரூரி ஸவாபுன் தூனல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய சவாப் என்ன, சொர்க்கத்தை தவிர வேறில்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதே அர்த்தத்திலே இன்னொரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. அதுவும் இதே அர்த்தத்தை தான் தருகிறது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை பாருங்கள், இது நசாயில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை என்ன சொல்றாங்க என்றால், ஜிஹாதுல் கபீரி வஸ்ஸகீரி வத்தஈஃபி வல்மராத்தி அல் ஹஜ் வல் உம்ரா. முதியவர், சிறியவர், பலவீனமானவர், பெண்கள், இவர்களுக்குரிய ஜிஹாத் என்றால் இவர்களுக்கு யுத்த காலத்திலே சென்று யுத்தம் செய்ய முடியாது. இவர்களுக்குரிய ஜிஹாத் எது தெரியுமா, அல் ஹஜ்ஜு வல் உம்ரா. ஹஜ் செய்வதும் உம்ரா செய்வதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஜிஹாத் என்பது மிகப்பெரிய அமல் மார்க்கத்திலே. இது செய்ய முடியாதவர்கள் எங்களுக்கு தெரியும், பலவீனமானவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள், இவர்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை. அவர்கள் ஹஜ் உம்ரா செய்வது அவ்வளவு அந்த ஜிஹாதுக்கு நிகரானது என்று சொல்கிறார். அதே போலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்துல கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நரல் ஜிஹாத அஃதலல் அமலி அஃபலா நுஜாஹித். நாங்கள் ஜிஹாதை அமல்களிலெல்லாம் மிகச்சிறந்த அமலாக பார்க்கிறோம், நாங்கள் ஜிஹாத் செய்யக்கூடாதா என்று பெண்கள் சார்பாக கேட்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், லாகின்ன அஃதலல் ஜிஹாதி ஹஜ்ஜுன் லகுன்ன. உங்களுக்கு ஜிஹாத் இருக்கிறது,
உங்களுக்கு அஃதலுல் ஜிஹாத், உங்களுக்குரிய மிகச்சிறந்த ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ்ஜுன் மப்ரூர். ஹஜ்ஜுன் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஹஜ். சரியான முறையில் நீங்கள் ஒரு ஹஜ்ஜை செய்தால் அதுதான் உங்களுக்குரிய மிகச்சிறந்த ஜிஹாத். இன்னொரு அறிவிப்பிலே ஜிஹாது குன்னல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது நாங்கள் சிறப்புகளை பார்த்தோம். அடுத்த மசாலாவுக்கு வரும். தக்ராருல் உம்ரதி மஅல் முவாலாத்தி பைனஹுமா. உம்ராவை சிலர் எது செய்வார்கள் என்றால் அடிக்கடி செய்வார்கள். காலையிலே ஒரு உம்ரா செய்வார்கள், மாலையிலே ஒரு உம்ரா செய்வார்கள், இன்னொரு உம்ரா செய்வார்கள், நாளை ஒரு உம்ரா செய்வார்கள். இவ்வாறு மக்காவில் இருந்து கொண்டு நிறைய உம்ராக்களை செய்வார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய முகனி என்ற நூலிலே என்ன சொல்கிறார்கள்? فأما الإكثار من الاعتمار والموالاة بينهما فلا يستحب في ظاهر قول السلف الذين حكيناه. முன்னால் நாங்கள் சொன்ன அந்த சலஃபுகளுடைய கூற்றுகளில் வெளிப்படை தன்மையிலே என்ன விளங்குகிறது என்றால், அதிகமாக உம்ரா செய்வதும் அதே போன்று அடிக்கடி அடுத்தடுத்ததாக உம்ரா செய்வதும் முஸ்தஹப் அல்ல என்பது தெரிகிறது. وكذلك قال أحمد. அவ்வாறு தான் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். إذا اعتمر فلا بد من أن يحلق أو يقصر. ஒருவர் உம்ரா செய்தால் அவர் கட்டாயமாக அவருடைய முடியை வலிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும். وفي 10 أيام يمكن حلق الرأس. ஒருவர் ஒரு முடியை வலித்து விட்டால் அந்த முடி வளருவதற்கு ஒரு 10 நாட்கள் தேவைப்படும். எனவே அதுக்கு பிறகுதான் மீண்டும் இன்னொரு முறை அந்த முடியை மடிப்பதற்கு முடியும். எனவே இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், உம்ரா செய்வதாக இருந்தால் குறைந்தது ஒரு 10 நாள் வித்தியாசம், 10 நாளைக்கு பிறகு செய்வதென்றால் பரவாயில்லை. எனவே அதுக்கு இடையில உம்ரா செய்வது ஒரு முஸ்தஹப்பாக இல்லை என்ற கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அஃரமுடைய ரிவாயாவில் என்ன சொல்கிறார்கள்? இன்ஷா தமர ஃபீ குல்லி ஷஹர். விரும்பினால் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யலாம்? உம்ரா செய்யலாம். அவர் உம்ரா செய்வார் என்று சொல்கிறார், உம்ரா செய்ய விரும்புகின்றவர். எனவே அடிக்கடி உம்ரா செய்கின்ற அந்த நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அல்லது சஹாபாக்களுடைய அந்த வளமையிலே இருக்கவில்லை. இன்று சிலர் உம்ராவுக்கு வந்துவிட்டு என்ன செய்வார்கள்? திரும்பவும் தனியும் சென்று திரும்ப உம்ரா செய்வார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை, இவ்வாறான ஒரு செயல்பாடு சலஃபுகளுடைய காலத்திலே பொதுவாக இருக்கவில்லை. எனவே அதிலே நாம் தவிர்ப்பதுதான் நல்லது என்ற கருத்தை இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய முகனியிலே இமாம் அஹ்மத் அவர்களுடைய கருத்து, இன்னும் பல சலஃபுகளுடைய கருத்துக்களை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள். சிலர் அதிகமாக உம்ரா செய்வது முஸ்தஹப் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் இமாம் இப்னு குதாமா என்ன சொல்கிறார்? அக்வாலு ஸலஃபி வ அஹ்வாலு, சலஃபுகளுடைய கூற்றுகளும் அவர்களுடைய நிலைமைகளும் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், நான் முன்னர் சொன்ன அந்த கருத்தை தான் சொல்கிறது. எனவே இவ்வாறு தொடர்ச்சியாக அடிக்கடி உம்ரா செய்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது. ஏன் வழி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஸ்ஹாபஹு லம் யுகல் அன்ஹுமுல் முவாலாத்து பைனஹுமா. நபி அவர்களை தொட்டும் அதே போன்று நபி தோழர்களை தொட்டும் அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த உம்ராவை ஒரு நாளிலே ஒரு உம்ரா, இன்னொரு நாள் அடுத்த நாள் உம்ரா, இந்த மாதிரியாக செய்ததாக வரவில்லை. வைன்னமா நுகில அன்ஹும் இன்காரு தாலிக். எனவே அவர்கள் நபி தோழர்களை தொட்டும் கூட அது மறுக்கப்படுவதுதான் வந்திருக்கிறது. வல் ஹக்கு ஃபி இத்திபாஇ, அவர்களை பின்பற்றுவதில் தான் ஹக் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒரு மஸலா. அடுத்ததாக இன்னொரு மஸலாவுக்கு வரும். ஹல் வுஜூபுல் ஹஜ் அலல் ஃபௌரி அம் அலத் தராஹி. ஹஜ் ஒருவருக்கு கடமையாகிவிட்டால் உடனடியாக அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்ற வேண்டுமா அல்லது அதனை அவர் பிற்படுத்த முடியுமா என்பதுதான் இந்த மஸலா. என்றால் சிலர் ஹஜ் கடமையான ஒருவர் உடனே அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலர் இல்லை, அவர் ஹஜ் கடமையாகிவிட்டால் அவர் எப்போது வேண்டுமானாலும் அதே வருடம் அவருக்கு கடமையாகின்ற வருடம் போக தேவையில்லை, அடுத்தடுத்த வருடங்களில் போகலாம், ஹஜ் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதிலே சரியான கருத்து என்ன என்றால், ஒருவருக்கு ஹஜ் கடமையாகிவிட்டால் அவர் உடனடியாக அதே வருடத்திலே அவர் சென்று ஹஜ் செய்ய வேண்டும். அவரால் அதை செய்ய முடியுமாக இருந்தால் அந்த வருடத்திலே அவர் சென்று ஹஜ் செய்ய வேண்டும். இந்த கருத்தை தான் இமாம் அஹ்மத், மாலிக், அதே போன்று ஹனஃபி மதஹபை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்து தான் பலமானது என்பதை நூலாசிரியரும் சொல்கிறார். ஏன் காரணம்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? சூரத்து ஆல் இம்ரானுடைய 97வது ஆயாவிலே வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. நாம் முன்னர் ஓதிய ஆயம்.
ومن كفر فإن الله غني عن العالمين. எனவே மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது கடமை. அவர்களே யாரால் சென்று ஹஜ் செய்ய முடியுமோ அப்படியானவர். யாரால் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தாலா அப்படியான அவர்களை விட்டும் உலகத்தார் எல்லாரையும் விட்டும் அவரை விட்டு மட்டுமல்ல எல்லாரை விட்டும் அல்லாஹு தாலா தேவையற்றவன். அல்லாஹு தாலாவுக்கு யார் பக்கம் தேவையில்லை. ஹஜ் செய்தால் அது அவர்களுடைய கடமை. அவர்களுக்கு தான் அதிலே பயன் இருக்கிறது. இங்கே பாருங்கள், அல்லாஹு தாலாவுடைய பொதுவாக மார்க்கத்திலே ஒரு கட்டளை வந்தால், அம்ரன் சொல்லும் கட்டளை வந்தால் அதனை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் உசூல் ஃபிக்ஹ் என்கின்ற அந்த ஃபிக்ஹ் துறை சார்ந்த கலையிலே சொல்லப்படுகின்ற விடை. உடனடியாக அது சரியான கருத்து. ஒரு கட்டளை வந்தால் உடனடியாக அந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். அது எப்போது நிறைவேற்றப்படுவதற்கு முதல் சந்தர்ப்பம் கிடைக்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் வேறு ஆதாரங்கள் கரீனாக்கள் இருந்தால் இது உடனே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை பிற்படுத்தி செய்யலாம் என்று வேறு ஆதாரங்கள் இருந்தால் தான் அதை பிற்படுத்தலாம். இல்லை என்றால் ஒரு கட்டளை வருகிற பொழுது அதை செய்வதற்கு வருகிற முதல் சந்தர்ப்பத்தில் அது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சரியான கருத்து. எனவே இங்கே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான் அது செய்ய வேண்டும் என்று. ஒரு கட்டளை அது அதற்குரிய முதல் சந்தர்ப்பத்திலே செய்யப்பட வேண்டும். இது முக்கியமான ஆதாரம். அதே போன்றுதான் நபி அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. இந்த கூற்று 2 அறிவிப்பாளர் வரிசையிலே வந்திருப்பதனால் அது பலமாகிறது. மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ் செய்வதற்கு நாடுகிறாரோ அவர் அவசரப்பட்டு கொள்ளட்டும். அதாவது அதற்குரிய முதல் சந்தர்ப்பத்தில் அவர் அதனை செய்து கொள்ளட்டும். இமாம் குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முகனியிலே என்ன சொல்கிறார்கள்? ஏன் ஹஜ்ஜை அவசரமாக நிறைவேற்றுவது, முதல் சந்தர்ப்பத்தில் நிறைவேற்றுவது முக்கியம் என்பதை பற்றி சொல்கிற பொழுது, வலி அன்னஹு அஹது அர்கானில் இஸ்லாம், முதலாவது காரணம் அது இஸ்லாத்துடைய ருக்குன்களில் ஒன்று. வெறும் ஃபர்லு மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்று. எனவே அது நோன்பு எப்படி நாங்கள் நோன்பு ரமதான்லே கடமையாகிறது என்றால் அந்த ரமதான்லே தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் ஹஜ் எங்களுக்கு கடமையாகிவிட்டால் அதை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவது கட்டாயம். அதனை நாங்கள் எப்போதும் நிறைவேற்றலாம் என்று வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். வலி அன்ன வுஜூபஹு பிசிஃபத்தி தவஸ்ஸும் யுஹ்ரிஜு அன் ருத்பத்தில் வாஜிபாத், எப்போதும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எப்போது வேண்டுமென்றால் நிறைவேற்றலாம் கடமையானதுக்கு பிறகு என்று சொன்னால் என்ன நடக்கும்? அது வாஜிபாத் கட்டாயமானவைகள் என்ற தரத்தில இருந்து அதனை அது தூரமாக்கிவிடும். ஏனென்றால் ஒருவர் நாம் பிறகு செய்யலாம் என்று எந்த ஒரு முடிவும் இல்லாமல் பிற்படுத்தலாம். எப்போதும் செய்யலாம் தானே. அப்ப அவர் மௌத்தாகிவிட்டால் செய்வதற்கு முன்னால் அவருக்கு பாவம் இல்லை என்றால் அவர் எப்போதும் செய்யலாம் என்றிருந்தால் அவர் மௌத்தாகினாலும் அவருக்கு பாவம் இல்லை, நான் பிறகு செய்யலாம், அடுத்த வருஷம் செய்யலாம், இன்னொரு 10 வருடத்துக்கு பிறகு செய்யலாம் என்று ஒருத்தர் நினைத்தால் அந்த கருத்தின்படி அது உடனே செய்ய தேவையில்லை என்ற கருத்தின்படி அவர் பாவியாக மாட்டார். என்றால் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதைத்தான் அவர் செய்திருக்கிறார். அவருக்கு பின்னால் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அப்போது அவர் எப்போது வேண்டுமானால் நான் செய்து கொள்ளலாம் என்று பிற்படுத்துவார். எனவே மௌத் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. மௌத்துக்கு ஒரு அடையாளம் இருந்தால் அதுக்கு முன்னால் அந்த அடையாளத்தை பார்த்துவிட்டு சரி இனிமேல் நான் மௌத்தாக போகிறேன், இந்த வருடம் போய் ஹஜ் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வார். மௌத் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் இந்த கருத்து பலவீனமானது என்பதை அவர்கள் இமாம் குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ் என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு கடமை. எப்போது கடமையாகிறதோ அப்போதே அதை போய் நிறைவேற்ற வேண்டும். அடுத்த வருடம் அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையா என்பது தெரியாது. அடுத்த மசாலாவுக்கு நாங்கள் வருவோம். என்றால் இந்த புத்தகம் என்பது ஒரு அடிப்படையான ஃபிக்ஹை சொல்லக்கூடியது. விரிவான ஃபிக்ஹ் நூல்கள் இருக்கின்றன. நாங்கள் அடிப்படையான ஆரம்ப கட்டத்திலே உள்ள விடயங்களைத்தான் இப்போது படித்துக் கொண்டு வருகின்றோம். மா ஹிய ஷுரூத்து வுஜூபில் ஹஜ், ஹஜ் வாஜிபாகுவதற்கான ஷர்த்துகள் நிபந்தனைகள் என்ன? வமா ஹிய ஷுரூத்து சிஹ்ஹதி, ஹஜ் சிஹத்தாகுவதற்கான ஹஜ் சிஹாவாகுவதற்கு செல்லுபடியாவதற்கான நிபந்தனைகள் என்ன? நாங்கள் ஃபிக்ஹ் ஸியாம் படிக்கின்ற பொழுதும் இந்த விடயங்களை பார்த்தோம். அதாவது சில ஷரத்துகள் இருக்கும், நிபந்தனைகள், அது வாஜிபாகுவதற்கான நிபந்தனைகள். சில நிபந்தனைகள் இருக்கும், அது சிஹாவாகுவதற்கான நிபந்தனை. உதாரணமாக ஒரு 10 வயது சிறுவன் நோன்பு நோட்பது அவனுக்கு வாஜிபா என்றால் இல்லை. ஆனால் அவன் அதை நோன்பு நோற்றால் அது சிஹாவாகுமா? சிஹாவாகும், செல்லுபடியாகும். உங்களுக்கு தெரியும், செல்லுபடியாகும். எனவே ஒரு புலூகை அடைய வேண்டும்,
அதாவது பருவ வயதை அடைய வேண்டும் என்பது வாஜிபாகுவதற்கான நிபந்தனையை தவிர சிஹாவாகுவதற்கான நிபந்தனை அல்ல நோம்பிலை. அதே போன்று ஹஜ்ஜிலும் எது வாஜிபாகுவதற்கான நிபந்தனை, அதே போன்று எது சிஹாவாகுவதற்கான நிபந்தனை, பொதுவாக ஹஜ்ஜுடைய நிபந்தனைகளை ஷர்த்துகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது ஷரத்து இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஹஜ் வாஜிபாகுவதற்கான நிபந்தனையா அல்லது சிஹாவாகுவதற்கான நிபந்தனையா? உண்மையிலே இஸ்லாம் என்பது இங்கே நூலாசிரியர் சொல்வது என்னவென்றால் அது வாஜிபாகுவதற்கான நிபந்தனையும் சிஹாவாகுவதற்கான நிபந்தனையும் என்பது. ஆனால் நாங்கள் இன்னொரு விதத்திலே இதை நாம் பார்த்தால் இஸ்லாம் என்பது சிஹாவாகுவதற்கான நிபந்தனை, அதிலே மாற்று கருத்தில்லை. அதாவது ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர் ஹஜ் செய்தால் அவரிடத்திலே அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அந்த ஹஜ் செல்லுபடியாகாது. ஆனால் முஸ்லிம் அல்லாதவருக்கும் ஹஜ் கடமையா என்று கேட்டால், நோன்பு கடமையா என்று கேட்டால், தொழுகை கடமையா என்று கேட்டால் ஆம் கடமை. அதை செய்யாததற்காக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மறுமையிலே. அவர்கள் குஃபுரிலே இருந்ததற்குரிய தண்டனை கிடைப்பது மட்டுமல்ல, மேலதிகமாக அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது ஒவ்வொன்றையும் விட்டதற்காக. என்றால் அவர்களுக்கும் கடமை, அவர்களும் மனிதர்கள். அந்த அடிப்படையிலே இது சிஹாவாகுவதற்கான நிபந்தனை தான், சிஹாவாகுவதற்கான நிபந்தனை. நூலாசிரியர் என்ன சொல்கிறார், இது வாஜிபாகுவதற்கான நிபந்தனை என்றும் சொல்லியிருக்கிறார். இது வாஜிபாகுவதற்கான நிபந்தனை நூலாசிரியருடைய கருத்து என்ன என்றால் அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அதை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய ஆதாரத்தை பார்ப்போம். எனவே நூலாசிரியருக்கும் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கும் முரண்பாடு இல்லை. அவர் வாஜிபாகுவதற்கான நிபந்தனை என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்ப்போம். وَمَا مَنَعَهُمْ أَنْ تُقْبَلَ مِنْهُمْ نَفَقَاتُهُمْ. அல்லாஹ் தஆலா காபிர்களை பற்றி என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுடைய நஃபகாக்கள், அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்கள், காபிர்களா இருக்கலாம், முனாஃபிக்கரா இருக்கலாம், அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் தர்மம் செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை தடுத்தது எது? ஏன் அவர்களுடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது? இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர்கள் நிராகரித்தார்கள், அவர்கள் காபிர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் காரணம். வலா யஅதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா. அல்லாஹ் தஆலா முனாஃபிக்களை பற்றி சொல்கிறான், அவர்கள் சோம்பேறிகளாகவே என்ன செய்வார்கள், அன்றி தொழுகைக்கு வரமாட்டார்கள். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் செலவு செய்தாலும் வெறுப்போடு செலவு செய்வார்கள். அவர்களுடைய வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கான காரணம் அவர்களிடத்திலே குஃபுர் இருக்கிறது. எனவே குஃபுர்ல இருப்பவர்களிடத்திலே எந்த ஒன்றும் சிஹாவாகாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த ஆயா சொல்கிறது. அதே போன்று இன்னொரு ஆயா சூரத்துல் ஃபுர்கானுடைய 23வது ஆயா, வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅ மன்தூரா. அவர்கள் காபிர்கள் செய்த அமல்களை நாங்கள் துகள் துகள்களாக மாற்றிவிட்டோம், அதாவது அழிந்து போனதாக மாற்றிவிட்டோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த காபிர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முஅல்லிஃப் என்ன சொல்கிறார் என்றால், அப்ப இது இந்த ஆயாக்கள் என்ன சொல்கிறது என்றால், சிஹாவாகாது, அவர்கள் கொடுத்தாலும் சிஹாவாகாது. ஆனால் வாஜிப் என்பதற்கான ஆதாரம் எங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் எல்லாமே வாஜிப். என்ற நரகத்திலே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்கின்ற பொழுது என்ன கேட்பான்? மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், நரக இந்த சக்கரிலே உங்களை நுழைவித்தது எது? காபிர்கள் என்ன சொல்றார்? காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. இங்கே காபிர்கள் அவர்கள் தொழுகை கடமை இல்லை என்றிருந்தால் இதை சொல்ல முடியுமா? தொழுகை கடமை தொழாததற்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுதைமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கவில்லை. வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், மூழ்கக்கூடியவர்களோடு மூழ்கி இருந்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம். அது காபிர்கள் அவர்கள். ஹத்தா அத்தானல் யகீன், யகீன் எங்களிடத்திலே வரும் வரையில், அதாவது நாங்கள் மரணிக்கின்ற வரையிலே இவ்வாறு நடந்து கொண்டிருந்தோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். என்ன காபிர்களுக்கும் தொழாதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த ஆயா சொல்கிறது. இந்த காபிர்களுக்கும் தொழுகை கடமை. ஆனால் உலகத்திலே அந்த காபிர்களிடத்தில் நீங்கள் தொழுங்கள் என்று சொல்ல முடியாது நாம். என்றால் அவர்கள் முதலிலே அதுக்கு முன்னால் உள்ள ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது இஸ்லாமுக்குள் வந்தால் தான் அவருக்கு நாங்கள் தொழுக வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தான் நூலாசிரியர் என்ன சொல்கிறார், மக்சூது பிஷர்த்தில் வுஜூப், அது வாஜிப் என்பதற்கான வாஜிப் ஷர்த்து வுஜூப், வாஜிபாகுவதற்கான நிபந்தனை என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஃபி ஹக்கில் குஃபார், காபிர்களுடைய விஷயத்திலே அன்னஹு லா யஜிபு அலல் குஃபார், அது காபிர்களுக்கு வாஜிபாவதில்லை. எப்படி வாஜிபாவதில்லை? பிஹைது யுதாலபு பிஹி கப்ல முதாலபதி பில் இஸ்லாம், இஸ்லாமை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்திலே வேண்டுவதில்லை. அவ்வாறு வேண்ட முடியாது. அந்த வகையிலே அவர்களுக்கு அது வாஜிப். இஸ்லாம் முதலிலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது தான் வாஜிப், அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இதை செய்வது வாஜிப். அந்த வகையிலே அவர்களுக்கு வாஜிபாகுவதற்கு
காபிர்களுக்கு இது வாஜிபாகுவதில்லை. அதாவது இஸ்லாம் மார்க்கத்துடைய பார்வை. வைல்லா பல் குஃபார் யஸமூன அலா தர்கி வாஜிபாத்தி தீன். இல்லை என்றால் காபிர்கள் அவர்கள் மார்க்கத்துடைய வாஜிபுகளை விட்டதற்காக தண்டிக்கப்படுவார்கள். பாவம் அவர்களுக்கு பாவம் கிடைக்கும். யஸமூன் ஜியாதத்தன் அலா தர்கி அஸ்லுல் இஸ்லாம். இஸ்லாத்துடைய அடிப்படை அவர்கள் விட்டதற்கு அவர்கள் தண்டிக்கப்படுவதை போல, இஸ்லாத்துடைய அடிப்படையை விட்டதற்கு அவர்கள் தண்டிக்கப்படுவதை போல, மேலதிகமான வாஜிபுகளை விட்டதற்கும் அவர்கள் மேலதிகமாக என்ன செய்யப்படுவார்கள், மேலதிகமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நூடாசிரியரும் ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் அதை சொல்றோம். மேலதிக அவர்களுக்கு தண்டனை இருக்குது. ஆனால் இங்கே ஷரத்து உஜூப் என்று நூடாசிரியர் சொல்வதற்கான காரணம், அவர்களிடத்துல வேண்டப்பட மாட்டாது. நீங்கள் முதலில் வேண்டப்படுவது இஸ்லாம், அதுக்கு பிறகுதான் இதை வேண்டப்படும். எனவே இங்கே ஹிலாப் லஃப்தி கருத்து வேறுபாடு என்பது லஃபுது வார்த்தை ரீதியான கருத்து வேறுபாடு தான். எல்லோரும் உடன்படக்கூடிய விடயம், அவர்களுக்கு இது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் அவர்கள் செய்ய வேண்டியது அவர்கள் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். நாங்கள் ஃபிக்குகளே நாங்கள் பொதுவாக இவ்வாறு பல விடயங்களை படிப்போம். நாங்கள் இப்போது ஒரு நிபந்தனையை என்ன செய்துவிட்டோம், பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாங்கள் அடுத்தடுத்த நிபந்தனைகளை பார்க்கலாம். எனவே இங்கே நூலாசிரியர் ஷரத்து ஸிஹா என்றால் என்ன என்பதை இங்கே விளக்குகிறார். المقصود بشرط الصحة أن أحدهم لو حج في حال كفره فلا يصح حجه للأدلة المتقدمة. அவர்கள் ஒரு குஃபுரில் இருக்கக்கூடிய ஒருவர் ஹஜ் செய்தால் அவருடைய ஹஜ் என்ன செய்யாது, சிஹாவாக மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது செல்லுபடியானதா ஹஜ்ஜாக ஆகாது என்றால் அதற்கான ஆதாரங்கள் முன்னால் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடங்களிலே அடுத்த நிபந்தனைகளை பார்ப்போம். இதனோடு முடித்துக் கொள்வோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.